இந்த வருஷத்துக்கான டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ நிறைய பேர் வந்து 2026க்கான எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா படிக்கலாமா வேண்டாமா இல்லை மறுபடியும் துபாய்க்கே போயிடலாமா இப்படிங்கிற மாதிரி நிறைய சிந்தனையில் பார்த்தோம் அப்படின்னா படிக்க ஆரம்பிக்காமே வந்து இருப்பீங்க. ஸோ வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாருமே பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக் வந்து இதுதான். ஸோ ஒரு எக்ஸாமுக்கு சின்சியராக வந்து படிப்பாங்க. எக்ஸாம் முடிஞ்சோட பார்த்தோம் அப்படின்னா அடுத்து நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து அது வரைக்கும் படிக்க மாட்டாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க, ஃபஸ்ட்டே படிச்சிருக்கலாமே, ஃபஸ்ட்டே முடிச்சிருக்கலாமே அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து 2026 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்போ பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2026 நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்கிடலாம். புதுசாக ஆரம்பிக்க போகிற ஒரு சில பேருக்கு என்ன தயக்கம் இருக்கும் அப்படின்னா, இப்போ படிக்க ஆரம்பிக்கலாமா இல்லை வந்து ஒருவேளை சிலபஸ் மாறிடுமா, அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமா அப்படிங்கிறதான். ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் கடைசி 10 வருஷத்துக்கு மேலே ஒரே சிலபஸ் தான். ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து அதே ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி அதே தான் எப்போதுமே வந்து இருக்குது. அதில் என்ன மாற்றுவாங்க அப்படின்னா பேட்டர்ன் தான். பாலிட்டியில் 10 கொஸ்டின் அப்படிங்கிற இடத்துல 15 ஆக்குவாங்க. இப்போ வந்து எக்கனாமிக்ஸில் 7 அப்படிங்கிறது 9 ஆக்குவாங்க. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் வெயிட்டேஜாக மாறும். நீங்கள் படிக்கக்கூடிய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எப்போதுமே சேமாக ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதே சேம் சிலபஸ் தான். அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கேட்டாலே வந்து போதும். ஸோ இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ விடுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் விடுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அதுக்குள்ளே ஒரு கோல் வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளே சிலபஸில் இப்போ வந்து புதுசாக ஒரு சில பேர் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா நான் வந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளே கட்டாயமாக ஒரு 4 யூனிட் வந்து முடிச்சிடுவேன். பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் தமிழில் 60%, இங்கிலீஷில் 60%, இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோல் வச்சுக்கோங்க. ஸோ வந்து நமக்கு டிசம்பர் மாதம் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது. டிசம்பர் கடைசியில் வந்து விடுவாங்க. ஸோ அப்போ வந்து நான் இந்த 3 மாதத்தில் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாலே நான் வந்து கட்டாயமாக இதெல்லாம் முடிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோலும் செட் பண்ணிக்கோங்க. அந்த கோலை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து 1 மாதம் இந்த லெவலில் இருப்பேன், 2ஆம் மாதம் இந்த லெவலில் இருப்பேன், மொத்தம் 3 மாதம் இருக்குது இப்போ இருந்து. அப்போ இந்த 3 மாதம் நான் வந்து என்னென்னலாம் படித்து முடிப்பேன், இந்த கோலை செட் பண்ணிவிட்டு அதை நோக்கி ஓடினீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிடலாம். நீங்கள் வந்து கோலே செட் பண்ணல அப்படின்னா எங்கே ஆரம்பிக்கணும், எதை முடிக்கணும், இந்த மாதிரி எதுவுமே தெரியாது. ஸோ முதல்ல வந்து பிளான் பண்ணுங்கள். உங்களோட கோல் இப்போ என்ன அப்படின்னா டிசம்பரில் ஆனுவல் பிளான் வரப்போகுது. ஸோ ஆனுவல் பிளான் வரதுக்கு முன்னால் நீங்கள் வந்து எதெல்லாம் முடிக்க போகிறீங்க அதை நீங்கள் வந்து டிசைட் பண்ணிடுங்க. அப்போ டிசம்பரில் ஆனுவல் பிளான் விட்டாங்க அப்படின்னா எப்போ எக்ஸாம் இருக்குது அப்படின்னா நம்ம வழக்கமாக பார்த்தோம் அப்படின்னா டிசம்பரில் ஆனுவல் பிளான் வந்து விடுவாங்க. ஸோ இப்போ குரூப் 1 எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஏப்ரல், மே இந்த மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் குரூப் 4 பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா வழக்கமாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2, குரூப் 2A நமக்கு வந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், ஸோ இந்த மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா தான் வைப்பாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு 2026 எலெக்ஷன் இருக்கிறதுனால வேணால் ஒரு மாதம் தள்ளி போகும், இல்லை வந்து 1 மாதம் முன்னால் வரும். இதான் பார்த்தோம் அப்படின்னா வித்தியாசம். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதே பேட்டர்னாக வந்து இருக்கும். ஓகே. ஸோ நமக்கு இப்போ சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ குரூப் 1க்கு படிக்கவங்க தனி, குரூப் 2, குரூப் 2A தனி, குரூப் 4 தனி, இந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. ஸோ நமக்கு 3க்குமே சிமிலரான நிறைய சிலபஸ் வந்து இருக்கும். காமனாக ஒரே சிலபஸ் தான் 3லேயும் நிறைய வந்து இருக்குது. இப்போ நீங்கள் ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து குரூப் 1ல் என்ன படிக்கிங்களோ அதே தான் உங்களுக்கு குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4. ஸோ வந்து எக்ஸாமில் கொஸ்டின் டிஃபிகல்ட்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் படிக்கிற சிலபஸ் 3க்கும் ஒன்று தான். அப்படி நீங்கள் ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து குரூப் 4க்கு தனியாக படிக்கேன், குரூப் 1க்கு தனியாக படிப்பேன், இந்த மாதிரிலாம் வந்து வேண்டாம். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஜிஎஸ் தான். நீங்கள் ஜிஎஸ் சிலபஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் 1 நல்லா பண்ணலாம், குரூப் 4 நல்லா பண்ணலாம், குரூப் 2, குரூப் 2 நல்லா வந்து பண்ணலாம். ஓகே. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து லாங்குவேஜ். ஸோ இப்போ இந்த லாங்குவேஜ் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு குரூப் 4, குரூப் 2, குரூப் 2 ரெண்டுலேயும் வந்து இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து காமன் சிலபஸ் தான். ஸோ அப்போ அதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் லாங்குவேஜ் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 4க்கும் அதே தான், குரூப் 2, குரூப் 2க்கும் பார்த்தோம் அப்படின்னா அதே தான். இதில் ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து காமனாக வந்து ஒரு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்போ எக்ஸாம் வரும், எப்போ ரிசல்ட் வரும், எப்போ நம்ம வந்து பாஸ் ஆகும், நம்ம படித்து கேட்பாங்களா, இந்த மாதிரிலாம் வந்து அவங்க கவலைப்பட்டே வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பாதி டைம் வந்து போயிடும். ஸோ வந்து இப்போ வருஷம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நோட்டிஃபிகேஷன் வருது, எக்ஸாம் நடக்குது, அதுக்கான சிலபஸ் இருக்குது. ஸோ வருஷம் கிளியர் பண்ணுறவங்க கிளியர் ஆகிட்டு தான் வந்து இருப்பாங்க. அப்போ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல் நடந்துகிட்டே வந்து இருக்கும்.
ஸோ இதில் வந்து யார் கிளியர் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட எப்போதுமே கன்சிஸ்டண்ட்டாக. ஸோ வந்து எக்ஸாம் வருது போகுது, லேட் ஆகுது, ரிசல்ட் வந்து லேட் ஆகுது, டிலே ஆகுது, இல்லை வந்து கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக கேட்காங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ கொஸ்டின் கஷ்டமாக இருக்கிறது எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்க போகுது. ஸோ எழுதுகிற எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து கட் ஆஃப் வந்து அதை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா அது கம்மியாகும். இப்போ கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கேட்டாங்க, எல்லோரும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் புக்கில் படித்தது புக் பேக் கொஸ்டின் அவ்வளோ ஈஸியாக கேட்டாங்க அப்படின்னா கட் ஆஃப் ரொம்ப கூடிரும். ஸோ அப்போ வந்து 200க்கு 190 போட்டால் கூட வந்து வேலை கிடைக்காது. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆயிரும். ஸோ அப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருக்குது கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் என்னவோ அதான் வந்து உங்களுக்கும். ஸோ உங்களோட வேலை என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுக்கிட்டே வந்து இருங்க. எக்ஸாம் எப்போனாலும் வரட்டும், ரிசல்ட் எப்போனாலும் வரட்டும். ஸோ உங்களோட ஃபோக்கஸ் இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களோட ப்ராக்ரஸ். நீங்கள் வந்து ப்ராக்ரஸில் நீங்கள் வந்து என்ன செயல் செய்கிறீங்களோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டே வந்து இருங்க. கண்டிப்பாக அது கடைசியில் எங்கே போய் நிற்கும் அப்படின்னா உங்களோட ரிசல்ட்டு உங்கள் போஸ்டிங்கில் போய் பார்த்தோம் அப்படின்னா முடியும். நீங்கள் வந்து இப்போ கவலைப்பட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட ப்ராக்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ஒழுங்காக செயல்பட மாட்டீங்க. நீங்கள் வந்து முன்னால் வந்து யோசிச்சு பாருங்கள். ஏன் இப்போ ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் இந்த மாதிரி வந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இன்னொன்று மிஸ்டேக்லாம் வந்து பண்ணீங்க. ஸோ வருஷம் பார்த்தோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் சீரியஸாக படிச்சுட்டு மற்ற டைம் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பிளான் எல்லாம் வந்து இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மிஸ்டேக்னால தான் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து போஸ்டிங் கிளியர் பண்ணாமல் இருப்பீங்க. அப்போ அந்த மிஸ்டேக்காக நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து போஸ்டிங் வாங்கிடலாம். உங்களோட கோல் வந்து ப்ராக்ரஸ் செயலில் இருந்துக்கிட்டே வந்து இருக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு குரூப் 4 எக்ஸாமுக்கான ஆல்ரவுண்டர் சீரிஸ் இதுக்கான பிளான் நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஸோ நான் வந்து அதை பற்றின டீட்டெயிலும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேருந்து கொடுக்குறேன். ஸோ வந்து அது வேணுங்கவங்க அதை பார்த்து அந்த பிளானை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஒரு சிலர் அந்த லிங்க் எங்கே இருக்குன்னு தெரில அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் லிங்க் அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து உங்கள் அந்த லிங்க்கை வந்து அனுப்புவோம். ஓகே. ஸோ வந்து எல்லோரும் நல்லா படிக்க ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட்.